பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவுல பாத்தீங்கன்னா, யாருக்கிட்ட என்ன விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நடந்தது அப்படிங்கிறது என்ன, இதுக்கப்புறம் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுட்டு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நீங்க சொல்லக்கூடாத விஷயங்கள், இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, கண்டிப்பா சொல்லக்கூடாது. கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் சக்சஸ் ஆகிற வரைக்கும் சொல்லக்கூடாது. இது உண்மைதான். இது எல்லளவு மாற்றம் கிடையாது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்க நகை வாங்கி முடிக்கிற வரைக்கும் சொல்லக்கூடாது. இப்ப நீங்க மொத்தமா காசு கொடுத்து வாங்குறீங்கன்றது ஒண்ணு, சிறுக சிறுக பணம் கட்டுறீங்க, ஞாபகம் இருக்கா? 2000 பணம் கட்டின்னு இருப்பீங்க, 3000 பணம் கட்டின்னு இருப்பீங்க, 5000 பணம் கட்டி மாசம் மாசம் சீட்டு போட்டு பணம் கட்டின்னு இருப்பீங்க. அப்படி நீங்க பணம் கட்டின்னு இருக்கும்போது அந்த பணம் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு 12 மாசம் இப்ப நீங்க கட்டுறீங்கன்னு சொன்னா, அந்த 12 மாசம் முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் நீங்க கட்டிட்டு நீங்க அடுத்தது நீங்க சொல்றீங்க, அது மாதிரி நான் கோல்டுக்கு நான் பணம் கட்டின்னு இருக்கேன், தங்கத்துக்கு பணம் கட்டின்னு இருக்கேன். ஸோ அது இப்போ நான் மாதம் 6000 ரூபா கட்டிட்டு இருக்கேன், ஒரு 5 மாதம் நான் கட்டிட்டேன், இன்னும் நான் கட்டிட்டேன்னா மிச்சம் எனக்கு வந்துடும் அப்படின்னு 6000 ரூபா கட்டிட்டு இருக்கேன். அப்படி கேட்குறவன் என்ன தெரியுமா நினைப்பான்? டே அப்பா சம்பாதிக்கிறான் பாரு, 6000 கோல்டு நகை சேர்க்கிறான் பாரு அப்படின்னு ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிடும். அடுத்த நீ 5 மாசம் நீ கட்டிட்டல, அடுத்த 5 மாசம் நீ கட்டுறதுக்குள்ள திணறிடுவேன், ரொம்ப திணறுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு கடன் வாங்கி கட்டுற மாதிரியான சூழ்நிலை வரும். அதனால ஒரு நகையை எடுத்தா கூட எப்படி பண்ணணும்? முதல்ல இப்போ ஒரு நகை எடுக்கிறீங்க, ஒரு செயின் எடுக்கிறீங்க, ஒரு கை செயின் எடுக்கிறீங்க, ஒரு மோதிரம் எடுக்கிறீங்க. எடுத்த உடனே என்ன பண்ணணும்? கடையில வாங்குறீங்களா, வாங்கின உடனே என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கின உடனே வீட்டுல கொண்டு வச்சு கற்பூரம் ஏத்திட்டு உடனே அதை போட்டுக்காம கோவிலுக்கு எடுத்துட்டு போய் அம்மன் சன்னிதானத்திலயோ முருகன் சன்னிதானத்திலயோ பாதத்துல வச்சு, எனக்கு இது நிறைய எனக்கு சேரணும், குறை இல்லாம இருக்கணும், அடகுக்கு போகக்கூடாது, எனக்கு மேல மேல சேரணும் அப்படின்னு சொல்லி மனசுல பிரார்த்தனை பண்ணி ஒரு அர்ச்சனையை பண்ணி அதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு நம்ம அதை போட்டுக்கணும். இதுதான் இந்த தங்க நகை சேரக்கூடிய விஷயம். தங்க நகை அப்பதான் நமக்கு நிறைய சேரும். நீ 5 மாசம் கட்டிட்டு 6வது மாசமே நான் 6000 கட்டின்னு இருக்கேன், 10,000 கட்டின்னு இருக்கேன்னா பினிஷ், முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு விஷயத்த முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, குடும்ப வரவு செலவு யாருக்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது. குடும்பத்துல நடக்கக்கூடிய வரவு செலவு உங்களுக்குள்ளதான் இருக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ், அப் டவுன், எதுவா இருந்தாலுமே சரி உங்களுக்குள்ளதான் இருக்கணும். நீங்க வெளியில நீங்க ஷேர் பண்ணிட்டு, வெளியில நான் இதுக்கு இவ்வளவு போட்டேன், இது இவ்வளவு பண்ணினேன், எனக்கு இது இது போன நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான். கேட்கறவன் நினைப்பான், டே அப்பா உனக்கு நீ இவ்வளவுதான் சம்பாதிக்கிறான், ஆனா இவ்வளவு செலவு பண்றங்கிற எப்படி உன்னால முடியுது? அவனுடைய எண்ணம் வேற மாதிரி போகும், சொந்தக்காரங்களுடைய எண்ணம் வேற மாதிரி போகும். ஸோ உங்களுடைய வரவு செலவு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அடுத்ததாக, தாய்மை அடைந்து 3 மாதம் கழித்து சொல்லவும். கேட்கறாங்க இல்லையா? இப்போ ஒரு 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 பொண்ணு கல்யாணம் ஆயிடுத்து, கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது என்ன கேட்கறாங்க? ஒரு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன கேட்கறாங்க? அப்புறம் எதுவும் விசேஷமா, வீட்டுல எதுவும் விசேஷங்களா சொல்லாம கேட்பாங்க. வீட்டுல எதுவும் விசேஷமா, எதுவும் உண்டா இருக்காங்களா அப்படி, அதாவது நம்மள நாசூக்கா கேட்பாங்க. ஏதோ விசேஷங்கள் உண்டா? அப்புறம் சரி ஒன்று அது இல்லை, இனிமேல் ஒன்றும் இல்லைங்க, வேற வேற என்னன்னு சொல்றது சொல்லுங்க. அப்படியே அவங்ககிட்ட சிரிச்சுட்டு தான் அப்படியே கடந்து வரணும். அப்போ அந்த ஒரு தாய்மை அடையிறது அப்படிங்கிறது 3 மாசம் கழிச்சு தான் சொல்லணும். 3 மாசம் முடிஞ்சிடணும். 4வது மாசம் வரும்போது அந்த கரு கொஞ்சம் கொஞ்சமா வளரதான் 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லணும். வரைய பொண்ணு மாசமா இருக்கா, இப்பதான் இதா இருக்கா அப்படின்னு சொல்லி, இப்பதான் தேதி தள்ளி போயிருக்கு அப்படின்னு அப்புறம் தான் சொல்லணும். நீங்க மாசமே நாள் தள்ளி போச்சுன்னு சொன்னீங்கன்னா அது என்ன இருக்கும்? அது சில பேருக்கு கேட்கிற வைப்ரேஷன் பேடு, சில விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. சில பேருக்கு அபார்ஷன் ஆகுது தெரியுறதா, சில பேருக்கு வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா, கேள்விப்படுறீங்களா? அப்போ நீங்க சொல்லக்கூடாது. 3 மாசம் முடிகிற வரைக்கும் மூச்சு காட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் எல்லாம் இறைவன் பார்த்துப்பாரு. எல்லாம் எங்க குடும்பத்துல எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும், எல்லாம் இறைவன் இருக்கார், எல்லாம் தெய்வ அனுகிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு போயிடணும். அவ்வளவுதான். இவங்க கிட்ட எல்லாம் விவரமா சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக,
கணவன் மனைவி அந்யூன்யத்தை பத்தி வெளியில சொல்லக்கூடாது. கணவன் மனைவி நீங்க 2 பேரும் நீங்க ஒத்துமையா இருக்கிறது, நீங்க சில பேர் ஒரு இதா இருக்கிறது வந்து வெளியில போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்ப காலத்துல எல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. சண்டை போட்டாலும் வெளியில போய் சொல்றான், என்ன ஒத்துமையா இருந்தாலும் வெளியில போய் சொல்றான், வெளியில போய் நீ இப்பதாங்க சண்டை போட்டோன்னா அவ்வளவு சண்டை போட்டேன்னு சொல்லி வெளியில போய் ஷேர் பண்ணுவோம். சரி சண்டை போட்டதா சரி 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 தொலை சொல்லிட்டு போ. அடுத்தது ஒத்துமையா இருக்கிறது எப்ப என் ஒய்ஃப் இன்னைக்கு போயிட்டு வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா வெளில எல்லாம் போயிட்டு வந்தாங்க, மாலுக்கெல்லாம் போயிட்டு சினிமாக்கெல்லாம் கூட்டு போயிட்டு இருந்தாங்க, அங்க கூட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அது இன்னும் கணவன் மனைவியுடைய அந்நுண்ணியத்தை வெளியில சொல்லவே கூடாது. கணவன் மனைவி அவங்க இருக்காங்க, அவங்களோட இது அவங்களோட நல்லது கெட்டது எல்லாம் அவங்க பார்த்துக்க போறாங்க. அந்த அந்நுண்ணியத்தை வெளியில சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதை கண்டிப்பா ஷேர் பண்ணக்கூடாது. அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் வாங்கும் சம்பளத்தை சொல்லக்கூடாது. முக்கியமான விஷயம், நீங்க வாங்குற சம்பளம் நீங்க குறைச்ச சம்பளமாவே இருக்கட்டுமே, நீங்க அதிகமாவே வாங்குங்க, அது வேற விஷயம். நீங்க குறைச்ச சம்பளம் வாங்கினா கூட வெளியில நான் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடித்த போக எனக்கு இவ்வளவு வருது அப்படிங்கிறத சொல்லணுங்கிறது கிடையாது. யார்கிட்டையும் உங்க சம்பளத்தை போய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு இன்னைக்கும் சில பேருடைய சம்பளங்கள்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு சொல்லவும் மாட்டாங்க, எனக்கு தெரியவும் தெரியாது, நான் கேட்டுக்கவும் விரும்பல, எனக்கு தேவையில்லை. அவங்கவுங்களுக்கு சம்பாதிக்கிறது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சா போதும், சரிங்களா? இதை வந்து வெளியில சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இது சில பேர் அது ரொம்ப பெருமையா சொல்லிப்பாங்க, நான் மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேங்க, 1.5 லட்சம் ரூபாய் 1.25 லட்சம் ரூபாய் கையில வாங்குறாங்க, என் பையன் 2.25 லட்சம் ரூபாய் கையில வாங்குறாங்க, என் பையன் 3.25 லட்சம் ரூபாய் கையில வாங்குறாங்க. சரி வாங்குறான், ரைட்டு, அது வெளியில சொல்லலாமா? சொல்றது நல்லதா? சம்பாதிக்கிறான், ஏதோ கஷ்டப்படுறாங்க, ஐடில வேலை பார்க்கறான், ஏதோ அவன் கஷ்டப்படுறான், வேலை பார்க்கறான், ஏதோ சம்பாதிக்கிறான், அவன் ஏதோ பார்த்துட்டு ஏதோ இருக்காங்க, அப்படி சொல்றது நல்லதா? இல்ல நீங்க வாங்குற சம்பளத்தை ரொம்ப பெருமையா வெளியில சொல்றது நல்லதா? இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க சம்பளத்தை வெளியில பெருமையா வெளியில காட்டிக்காதீங்க. அதுவும் உங்களை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க கிட்ட உங்களை பத்தி உங்க சம்பளத்தை புகழ்ந்து சொல்லி பண்ணாதீங்க. தவறான ஒரு விஷயம், சொல்லவும் கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, உங்களுடைய தொழில வரக்கூடிய லாபத்தை யாருக்கிட்டையும் சொல்லாது. உங்க தொழில நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு லாபம் வருது, அந்த லாபத்தை நீங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கேட்பாங்கப்பா, என்னப்பா இந்த வாட்டி என்ன உனக்கு நல்ல லாபம் வந்ததா? நல்லா அப்படியா? பகவான் புண்ணியத்துல வந்ததுப்பா, ஏதோ இருக்குப்பா, ஏதோ வந்ததுப்பா, அவ்வளவுதான், எனக்கு இவ்வளவு வந்தது அவ்வளவு வந்து அவங்ககிட்ட கணக்கு காட்டணுங்கிற அவசியம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்ததாக மிக முக்கியமானது, உங்களுடைய எதிர்கால திட்டத்தை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணாது. உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள், உங்களுக்கு சகோதரன் சகோதரி, உங்களுக்கு நம்பிக்கையான உங்ககிட்ட நீங்க சொல்லலாம், அது வேற. மற்றவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நான் 2025ல ஒரு கார் வாங்கலான் இருக்கேன், அதே இயர்லயே முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடும் வாங்கலான் இருக்கேன், இது ரெண்டும் எனக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னா பொண்ணுக்கு நகையும் வாங்கலான் இருக்கேன், இது கிடைச்சதுன்னா பையனுக்கு ஏதாவது ஒரு மனகனை ஏதாவது படிச்சு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு. அடுத்தடுத்து இந்த இதெல்லாம் நீங்க இந்த திட்டத்தெல்லாம் நீங்க வெளியில சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இதெல்லாம் நீங்க உங்க மனசுல வச்சுட்டு நீங்க ஒன்னொன்னு நீங்க செய்யறது. நீங்க ஒரு மனை வாங்குறீங்களா, உங்க வீட்டுல உங்க பேர்ல வாங்குறீங்களா, அது உங்களுடைய, நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க இந்த எதிர்கால திட்டங்களை எல்லாம் வெளியில சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையுமே நீங்க சொல்லக்கூடாது உங்களுடைய எதிர்கால திட்டங்களை. அதே போல வீடு வாங்கி அல்லது கட்டி முடிக்கும் வரை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பாதி பேர் சொன்னதே கிடையாது, நான் வீடு வாங்க போறேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்கிட்டயே சொல்ல மாட்டாங்க. சில பேர் கிரகப்பிரவேசத்துக்கு தான் டைரக்டா கூப்பிடுவாங்க, சுவாமி நான் வீடு கட்டியாச்சு, நீங்க தான் வந்து சில பேர் ஆரம்பத்துல இருந்து வீடு வாசக்கால் பூஜை பண்றதுல சில பேர் கூப்பிடுவாங்க, சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா திருஷ்டி, ஏன்னா நான் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் சொல்லக்கூடாது, அது அப்படியே பாதியில நின்று போயிடும், இல்லைன்னா கட்ட முடியாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, நாம் கடவுளிடம் வைக்கும், தெய்வத்திடம் வைக்கும் வேண்டுதல்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நீங்க உங்க மனசுல 1000 வேண்டுதல் இருக்கும், சுவாமி கிட்ட 1000 வேண்டுதல் வச்சிருப்பீங்க, என்ன வேணாலும் வேண்டியிருப்பீங்க, ஒரு தத்து கொடுக்கறத வேண்டியிருப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு மனசுல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சில வேண்டுதல்கள் உங்களுக்குன்னு இருக்கும். அதை நீங்க சாமிகிட்ட இதை போய் வேண்டிண்டேன், அதனால எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இதெல்லாம் நீங்க வெளியில சொன்னீங்கன்னா அது வேண்டுதலுக்கு பலன் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தை விட கடைசியா நான் சொல்லக்கூடியது, நீங்கள் செய்யும் தான தர்மங்களை வெளியில போட்டு அப்படியே இது பண்ணி காட்டிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதுதான் மிக முக்கியம், அவசியமே கிடையாது. நீங்க செய்யக்கூடிய தானம் தர்மம் எல்லாமே நீங்க வந்து வெளியில சொல்லக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப அதுதான் வந்து சில பேர் எல்லாம் வந்து என்னன்னா
அது சில பேர்லாம் வந்து இருக்காங்க. அது அது அவங்களுடைய ஒரு சில விஷயங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து அது அப்படியே பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் வந்து இருக்காங்க. அதாவது நெறைய செய்வாங்க. ஆனா, போர்டுல கூட என் பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போர்டுல கூட என் பேர் இருக்கக்கூடாதுங்க. என் பேரே இருக்கக்கூடாது. நான் வர்றதும் தெரியாது, போறதும். நான் பாட்டுக்கு 3வது மனுஷன் மாரி வந்து நிப்பேன். நான் பாட்டுக்கு போயிருவேன். தயவு செய்து என்ன அங்க வந்து முன்னிலைப்படுத்தாதீங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அவன் தான் நல்லவன். அவன் தான் எதையும் எதிர்பார்க்காதவன், மரியாதையை எதிர்பார்க்காதவன், இறைவனிடம் கரெக்டா செய்யணும்னு நினைக்கிறேன் அவன் ஒருத்தன் தான். 10ஓட 11னா போய் நிப்பான். எல்லாம் அவ்வளோ செஞ்சிருப்பான். 10ஓட 11னா அப்படியே போய் நின்னுட்டு அப்படியே பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். யாரு செஞ்சாங்கன்னு கூட வெளியில வராது. அதுதான் தெய்வத்துக்கு தெரிஞ்சா போதும். தெய்வத்துக்கு தெரிஞ்சா போதும். வேற யாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. மனுஷாளுக்கு தெரிஞ்ச என்னங்க? தெய்வத்துக்கு நீ செய்யறது தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா? உன்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் சுவாமி வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அது போதுமே. உன்னோட புண்ணிய கணக்குல அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன்ல வந்துடும். ரிட்டர்ன்ல வாட்டுக்கு கெட்டு 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 கெட்டுன்னு வந்துடும். அதனால சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 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 ஆசிரமத்துக்கு போனா கூட வந்து பாத்தீங்கன்னா, அன்னதானம் அந்த நான் எனக்கு தெரிஞ்ச இது ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயம். ஒரு ஒரு ஆசிரமத்துக்கு வயதான ஆசிரமத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. ஒரு இடத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. டைம்க்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும். டைம்க்கு எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அப்ப அந்த டைம்க்கு எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது 1 மணிக்குள்ள வயசானவங்க இல்லையா எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடணும் இல்லையா? அப்ப அப்படி சாப்பிடும்போது போனதே லேட். போனது கிட்டத்தட்ட ஒரு 12 12:40 கிட்ட ஆயிடுத்து. போன இடத்துல கூட வந்து என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்களாம் பசி எல்லாம் வயசானவங்க, சுகர் இருக்கும், பிபி இருக்கும். அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. சரி யாரோ ஒரு புண்ணியமா சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த சாப்பாடு கொடுக்கறத எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, போட்டோகிராஃபரை கூப்பிடு டக்குன்னு உடனே வீடியோ ஷூட். அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போச்சுங்க இந்த வீடியோ ஷூட். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்க 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 வீடியோ ஷூட் பண்ணாங்க. அவங்களுக்கு அப்படியே பசியில திணறிட்டாங்க. அதாவது ஒரு ஒரு இடத்துல அன்னதானம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோ இந்த இடத்துல அன்னதானம் போடுறாங்கன்னு இப்படி நீங்க இப்படி ஒரு கை காட்டுங்களேன். இதோ இந்த இடத்துல அன்னதானம் போடுறாங்கன்னு இப்படி கை காட்டுங்களேன். கோடி புண்ணியம் உங்களுக்கு. நீங்க அன்னதானம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அன்னதானம் போடுற இடத்த இப்படி ஒரு கை மட்டும் காட்டுங்க. சார் இந்த இடத்துல அன்னதானம் போடுறாங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. ஒரு கை மட்டும் காட்டுங்க. இந்த ஒரு விரல் இப்படி காட்டுறீங்க இல்லையா, அது கோடி புண்ணியம்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்னங்க, இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றோம், தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு என்னன்னு உண்டு எல்லாருமே தான் செய்யறாங்க. இது வந்து யாரும் விதிவிலக்கே கிடையாது. எல்லாருமே தன்னை ஒரு 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 இதுல போய் கொடுத்தா கூட அதை எடுத்து இதுல எல்லாம் போட்டு நம்ம தான் எல்லாத்துலயும் தான் நம்ம பாக்குறோமே. நம்ம இன்னும் எதுவும் பார்க்காமலாம் இல்லை, எல்லாத்துலயும் தான் பாக்குறோம். சில பேர் செய்யறது தெரியும், சில பேர் செய்யறது தெரியாது. ஆனா அந்த அந்த பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் ஞானி. அவன் ஞானி, வேற வார்த்தைகளே இல்லை. சரிங்களா? சுபம்.